அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தனியா ஸ்ரீ பக்தி சேனல். நாம் நமது சேனலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டா உடனே யார் ஸ்ரீரங்கம் போகிறேன்னு சொன்னாலும் உடனே கிளம்புறேன்னு சொல்லிடணுமா. தினம் தினம் ரங்க யாத்திரைன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னால் அந்த பேரை சொல்லிட்டாலே போதுமா, சின்னவங்க பெரியவங்கெல்லாம் பார்க்காம உடனே அந்த திசையை நோக்கி விழுந்து சேவிச்சுடணுமா. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. தாயார் எண்ணெய் காப்பு வைபவம் ரொம்ப சிறப்பாக பிரியாவிடைக்கு அடுத்து தை 1ஆம் தேதி வரை, மார்கழி 23 முதல் தை 1ஆம் தேதி வரை இந்த எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறும். எண்ணெய் காப்பு உற்சவத்தில் தாயாரோட திருமுகத்தை நன்னா பாருங்கள். நேற்றைய தினம் ரொம்ப ரசித்து உட்காந்து அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு தாயார் இந்த எண்ணெய் காப்பு வைபவம் 8 நாட்களும் தாயாரது திருமுகம் ஒரு 10 வயது குழந்தை போலையே இருப்பாள். எண்ணெய் காப்பு மண்டபத்தில் அப்படி ஒரு அழகாக சிரிச்ச முகமாகவே இருப்பாள் தாயார். இந்த எண்ணெய் காப்பு வைபவம் தாயார் தான் ஏற்கனவே நோன்பெல்லாம் நோட்டுட்டாங்களே, அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும்னா சொல்லி கொடுத்துட்டாங்களே. இப்பயும் எதற்கு இந்த வைபவம் அப்படின்னா, தாயாருக்கு தினமும் பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறது பிடிக்குமா. அவளுக்கு ஆழ்வார்களோட ஆழ்வாராக இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா, பக்தர்களோட பக்தர்களாக இருக்கிறது ரொம்ப 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 பிடிக்குமா. பெருமாளை கொண்டாடிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாலாம். தாயாரோட திருமுகம் பாருங்கள். இதற்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற திருமுகத்தையும் பாருங்கள். எண்ணெய் காப்பு மண்டபத்தில் தாயாரோட திருமுகத்தையும் பார்த்துட்டே வாங்க. அவ்வளவு உங்களுக்கே அந்த வித்தியாசங்கள்லாம் தெரியும். தாயார் அப்படி ஒரு அழகு. முதல் நாள்லேருந்து எண்ணெய் காப்பு உற்சவம் தை 1ஆம் தேதி வரை சேவிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம தினமும் வீடியோவில் கூட பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தாயாரோட திருமுகம் ஒவ்வொரு மாதிரி அவ்வளவு அழகாக பேசுகிறத நம்ம கவனிச்சுட்டே தான் இருக்கோம். தாயாருக்கு ராணியாருக்கு எல்லா உபச்சாரங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் சேவிச்சிட்ருக்கீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த எண்ணெய் காப்பு உற்சவத்தை எப்படியாவது சேவிச்சிடுங்க. இல்லை எங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் வர முடியாது, எங்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது, எங்களுக்கு வேலை நிமித்தம் எங்களால் அந்த மாதிரிலாம் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கும் இடத்திலேயே தாயார் அதுக்கும் நம்மளுக்கு ஒரு அழகான வழி சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா. நான் இருக்கிற இடம் தான் கோகுலம். ஸ்ரீவில்லிபுத்தூரை தான் அவள் கோகுலம் சொன்னான். இங்கே தான் எங்களுக்கு பெரிய பெருமாள் கண்ணனா எங்களுக்கு கிருபை பண்ணணும்னு சொன்னால் அதை மாதிரியே பெருமாளும் கிருபை பண்ணார். அதனால எல்லாரும் இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு தாயாரை மனசார வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி மனசால இருக்கும் இடத்துல இருந்தே தாயாரை சேவிச்சுக்கலாம். தாயாருக்கு எண்ணெய் காப்பு வைபவம் ஆயின்ட்டுருக்கு. இந்த எண்ணெய் காப்பு வைபவத்தில் தாயார் ஒரு 10 வயது குழந்தை போலையே நடந்துப்பா. எப்படின்னா நம்ம வீடுகளில் குழந்தைகள் ப்ரீவியஸ் வீடியோவில் எண்ணெய் காப்பு உற்சவ வீடியோலாம் கூட நம்ம பேசியிருப்போம். தாயார் அதே மாதிரி தான் இருப்பாள். தாயாரோட ஃபேஸ் அந்த திருமுகம் அதே மாதிரி தான் இருக்கும். அம்மா எண்ணெய் தேய்ச்சிக்கோ, எண்ணெய் தேய்ச்சி உங்களுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்களில் குறை எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாதுன்னு பார்த்து பரிவோடு தான் உபச்சாரங்கள் பண்ணப்பட்டாலுமே தாயார்கிட்ட அம்மா எண்ணெய் சத்திரம் உனக்கு நீ எங்களுக்கு கிருபை பண்ணணும் தாயே அப்படின்னு சொல்லி தான் தாயாருக்கு அனைத்து உபச்சாரங்களும் நடக்கிறது. அவ்வளவு அழகாக தாயார் அந்த உபச்சாரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக ரசித்து அனுபவிச்சுக்கிறா. நாமளும் அனுபவிச்சுட்டே இருக்கோம் தாயாரோட சேர்ந்து. தாயாருக்கு அந்த வெத்தலை பாக்கு கொடுக்குற ஒரு பரிவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தாயார்கிட்ட போகும்போது அப்படி ஒரு பரிவோடு தான் தாயாருக்கு உபச்சாரங்கள் நடைபெறும். ஏன்னா நம்ம வீடுகளில் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் சொன்னால் தான் குழந்தைங்க கேட்கும். ரொம்ப அதிகாரமெல்லாம் சொன்னாலாம் அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ இப்போ தாயார் கேட்க மாட்டாளான்னா அதெல்லாம் கிடையாது. தாயார் கேட்குறா. தாயாரை குழந்தையா பாவிச்சு கொண்டாடுற வைபவம் இந்த எண்ணெய் காப்பு வைபவம். 10 வயது பொண்ணு எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் இருப்பாள். இப்போ இருக்கிற தாயாருக்கும் திருமஞ்சனமானதும் அப்படி வீதியில் வர பொழுது வர தாயாரோட திருமுகத்துக்கும் நல்லாகவே வித்தியாசம் தெரியும். 10 வயது பொண்ணுன்னா அந்த 10 வயது பொண்ணாவே இருப்பா. அவ்வளவு அழகா இருப்பா. சாத்துப்படியெல்லாம் ஆகி அப்படி வீதியில் வரும்போது நம்மளுக்கெல்லாம் வரங்களை வாரி வழங்கக்கூடிய கருணை மூர்த்தியாக இருப்பா தாயார். அப்போ நம்மளுக்காக எல்லாத்தையும் பெரிய பெருமாள்கிட்ட போய் கேட்டு வாங்கி கொடுக்கறதுல தாயார் ரொம்ப விடாப்படியாக இருக்கா. விரதம் அப்படின்னாலே உறுதியாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ தாயார் எதுக்கு விரதம் இருக்கான்னா, நம்மளுக்கு வேணும் என்கின்ற வரங்களை எல்லாம் பெருமாள்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக அப்படி உறுதியாக விரதம் இருக்கிறா தாயார். ரொம்ப அழகான வைபவம் இந்த எண்ணெய் காப்பு வைபவம். நிறைய ஜனங்கள் கூடி இருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது என்னென்னா,
நம்மாத்து குழந்தைக்கு நடக்கிறது, நம்ம வீட்டு குழந்தைக்கு நடக்கிறது, நம்ம வீட்டு குழந்தை தாயார், நம்ம வீட்டு பொண்ணுக்கு எல்லா உபச்சாரங்களும் நடக்கிறது அப்படின்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாயாகவும் அவளை மகளாகவும் பாவித்து அன்பு அளவு கடந்த பக்தி அன்பு எப்படின்னா அவளை மகளாகவே பாவிப்பாங்க. ஒரு சிலர்லாம் பேசுகிறத கேட்கும்போது நம்மளுக்கே பக்கத்தில் இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு பக்தியோடு பேசுவாங்க. இது எங்கள் வீட்டு பொண்ணு தாயார், எங்கள் வீட்டு குழந்தை தாயாருக்கு எல்லா உபச்சாரமும் நடக்கிறத பார்க்குறப்ப எங்களுக்கு மனசுக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம வீட்டு பொன் குழந்தைய உலகமே கொண்டாடினா நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணை அதை மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ஹிருதயத்துலேயும் தாயார் மகளாக தாயாக இருந்து கிருபை பண்ணிட்டுருக்கா. அவ்வளவு அழகான வைபவம் இந்த எண்ணெய் காப்பு வைபவம். சேவிச்சுட்டே இருக்கீங்க, நல்லா சேவிச்சுக்கோங்க. அடுத்ததாக தினம் ஒரு திருப்பாவை, பாசுர, கோலம், ஓவியம், பாடல் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். அதற்கான இதுவும் இந்த எண்ணெய் காப்பு வைபவம் வீடியோ முடிச்சதுமே அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ அழகாக இருக்கா தாயார். தாயாரோட அழகு இத்தனை தான் சொல்லிட முடியுமா? அம்மாவோட கிருபை கருணை இவ்வளவு தானா? தாயார் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வரங்கள் மட்டும்தான் கொடுப்பான்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம போய் தாயாரை சேவிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணுமா. குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க, தாயார்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படிலாம் கேட்கவே கூடாது. ஏன்னா தாயாருக்கும் பெருமாளுக்கும் தெரியுமா நம்மளுக்கு என்ன வேண்டும் என்பது அவங்களுக்கு நன்னாவே தெரியும். நம்மளோட வேலை என்னன்னா தாயார் பெருமாளை சேவிக்கிற வேலை மட்டும்தான். கலியுகத்தில் ரொம்ப 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 ஈஸியான வழி ஒன்றே ஒன்று என்னென்னா பக்தி பண்ணுறது மட்டும்தான். தாயாருக்கு நிறைய தாயாருக்கும் பெரிய பெருமாளுக்கும் நிறைய வாங்கி கொடுக்கணும், நிறைய செய்யணும் அப்படிலாம் கிடையாது. வாய் நிறைய கோதா கோவிந்தா கோதா கோவிந்தான்னு நம்ம வாய் நிறைய நாமா சொல்லிகிட்டே இருந்தாலே போதுமா. தாயாரும் பெருமாளும் வேறு ஒன்றுமே நம்மக்கிட்ட கேட்குறது கிடையாது. நாம தான் நினச்சிட்டு இருக்கோம் கோவிலுக்கு போனோம்னா நிறைய நம்ம செய்யணும்னு. அப்படிலாம் கிடையாது. மனசு சுத்தியோட ஆத்ம சுத்தியோட நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தாயாரையும் பெருமாளையும் நம்ம பக்தி பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். தாயார் விஷ்ணு சித்திரை எப்படி பெரியாழ்வாராக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ வரபெருங்கோயுடையான் கொண்டாடினார். அவர் நிறைய பாசுரங்கள் பாடினதுனாலையா? அதெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச மிக மிக எளிமையான வழியில் பக்தி பண்ணார். தினமும் மாலை கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தார். அதை பார்த்து தான் பெரிய பெருமாளுக்கு ரொம்ப அவர் மேலே அளவு கடந்த அவரோட பக்தியை பார்த்து அவர் மேலே அன்பு வந்ததான். இதனால் நம்ம பக்தி பண்ணாலே போதும், பெருமாள் தாயாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக எண்ணெய் காப்பு வைபவம் ஆனதும் தாயார் பக்தி உலாத்தல்னு சொல்லுவாங்க. எப்படி சின்னஞ்சிறு குழந்தைங்கள்லாம் என்னெல்லாம் பேச்சு விட்டோம்னா கொஞ்ச நேரம் விளையாடணுமோ அதே மாதிரி பெருமாளை பற்றி பேசிகிட்டே கொஞ்ச நேரம் அவள் என்ன செய்கிறாளாம், அந்த திருமுக்கள மண்டபத்துக்குள்ளே சுற்றி விளையாடின்ட்டு வரதாக நமக்கு தகுந்தாப்புல நாம் கற்பனை பண்ணிக்கலாம். அடுத்ததாக திருமஞ்சனம், எண்ணெய் காப்பு உற்சவம் முடிஞ்சதுமே திருமஞ்சனமாகும் தாயாருக்கு. ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அழகாக பூப்பந்தல் இருக்கும். திருமுக்கள கரையில் பூப்பந்தல்லாம் போடப்பட்டிருக்கும். தாயார் அவ்வளோ அழகாக கம்பீரமாக எழுந்தருளி இருப்பாங்க. நீங்கள் எண்ணெய் காப்பு வைபவத்தோடு பார்த்த தாயாரோட திருமுகத்துக்கும் இப்பொழுது திருமஞ்சனத்தின் போது பார்க்கக்கூடிய தாயாரது திருமுகத்துக்குமே நன்னாகவே வித்தியாசம் தெரியும். அனுபவித்து சேவிக்கிறப்ப ரொம்ப அற்புதமான திருமஞ்சனம் நடந்துட்டுருக்கு தாயாருக்கு. மனசார நல்லா சேவிச்சுக்கோங்க. தாயார் நல்லா நம்ம எல்லாருக்கும் கிருபை பண்ணணும். தாயே லோகமாதா நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை பண்ணணும் அப்படின்னு மனசார சேவிச்சுப்போம். அம்மா உங்களை நான் நீன்னு சொல்கிறோமேன்னு எதுவும் நினச்சிக்காதம்மா. இது அன்பு மிகுதியினால்தான் எங்களது வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அன்பு மிகுதியாகும் பொழுது நம்மளுக்கு பேச்சு அதிகமாக வராது, வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தடுமாறும். அது போல தான் நம்ம சேவிக்கிறதுல எங்களுக்கு ஏதாவது நாங்கள் குறைபாடோடு சேவிச்சிட்டோன்னு எதுவும் எங்களை நினச்சிக்காத. எங்களுக்கு வேண்டுகிற வரத்தை எல்லாம் நீ தான் தரணும் அப்படின்னு நம்ம மனசார சேவிச்சுக்கலாம். கூடியிருந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாயின்னு சொன்னாலே தாயாருக்கு எப்பயுமே ஜனங்க எல்லாருமே இருக்கணும். அவளுக்கு எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் தாயாருக்கு பிடிக்கும். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினாதான் தாயாரும் கொண்டாடிட்டே இருப்பாங்க. தாயாருக்கு எப்பயுமே எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது. அவள் அம்மா இல்லையா, அதனால யாரோட கஷ்டத்தையும் அவளால் பொறுத்துக்க முடியாது. நம்ம அவகிட்ட போய் நின்று அம்மான்னு நினச்சிட்டாலே போதும்.
வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை அவசியம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வாங்க. இதுவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் வராதவங்க அவசியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து தாயார் முன்னாடி நின்று அம்மானு கூப்பிட்டு பாருங்க. தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே கூட விளக்கேற்றி வச்சுட்டு தாயாரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தாயார் நிச்சயம் நேரில் வந்து பேசக்கூடிய தெய்வம், அதை உணர்வீர்கள். தாயார் தங்கக்கூட திருமஞ்சனம் ஆகிட்டுருக்கு, ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம். நல்லா சேவிச்சுக்கோங்க. இருக்கிற இடத்துலையே தாயார் நமக்கு வேணுங்கிற வரத்தையெல்லாம் தருவாங்க. இது வந்து தாயார் வந்து திருமஞ்சனம்லாம் ஆனதும் தாயாரோட சேவை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டே வர்றதுக்கும் அந்த திருமுகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் இந்த திருமுக மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அடுத்ததாக தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் பரமபதநாதனாக கிருஷ்ணர் வைகுண்ட வாசல் திறப்பதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். கிருஷ்ணருக்கு நடந்த உற்சவத்தை ரொம்ப அழகாக பார்த்துட்டுருக்கோம். கிருஷ்ணர் வந்து வைகுண்டநாதனாக வந்துட்டுருக்கார், அவ்வளோ அழகாக இருக்கார். இருக்கிற இடத்துலையே செவிச்சிக்கலாம். ஆண்டாள் கொண்டாடிய கண்ணன். ஆண்டாள் கிருஷ்ணர் கதைகளை கேட்டு 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 தான் பக்தி அதிகமாக எடுத்துட்டாலாம். கிருஷ்ணர் அப்படி பரமபதநாதனாக வரும்போது அப்படி ஒரு அழகாக இருக்கார். எவ்வளவு அழகான தரிசனம். இருக்கிற இடத்துலையே செவிச்சுக்கோங்க. தென்னாங்கூர் பாண்டுரங்கன் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் சிறப்பு தரிசனத்தை தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்தில் தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் நடைபெற்ற வைகுண்ட வாசல் சொர்க்கவாசல் திறப்பு அப்டேட் பண்ணலை. அதனால இன்றைய தின வீடியோவில் சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சேவிச்சுக்கோங்க. கிருஷ்ணா, ஆண்டாள் கொண்டாடிய கண்ணா, எங்களுக்கு எல்லா வரங்களையும் நீர் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கலாம். தென்னாங்கூர் திவ்ய சேத்திரம் இவ்வளவு அழகாக இருக்கார். வைகுண்டநாதனாக கிருஷ்ணர் அத்தனை அழகாக இருக்கார். நடை அழகு அத்தனை அழகாக இருக்குது. குட்டி கண்ணன் பரமபதநாதனாக வரும் அழகு அப்படி ஒரு அழகாக இருக்குது. கிருஷ்ணரை மனசார சேவிச்சுக்கலாம். தென்னாங்கூர் போக முடியலன்னா வருத்தப்பட வேண்டாம். நம்மளுக்கு தான் ஆண்டாள் வந்து ரொம்ப அழகான வழிக்கு சொல்லி கொடுத்துருக்காளே, அந்த வழியிலேயே நாங்கள் இருக்கிற இடத்துலையே இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சேவிச்சிட்ட மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ இதுதான் நம்ம இப்போ எல்லோரும் எங்கே இருக்கோம், தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சேவிச்சிக்கலாம். பெருமாள் அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எவ்வளோ அழகாக பெருமாளை கொண்டாடிண்டே வராங்க பக்தர்கள். அப்படியே பெருமாள் பக்தர்களை கொண்டாடிண்டே வரா. பக்தர்கள் எப்படியெல்லாம் எந்த பக்கம்லாம் இது பண்ணுறாங்களோ அந்த பக்கம்லாம் பெருமாளும் குழந்த மாதிரி பக்தர்களோட வரா. அது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா சேவையாக இருக்குது. அவ்வளவு அழகாக அற்புதமான சேவையாக இருக்குது. மனசார தென்னாங்கூர் பாண்டுரங்கனை சேவித்தோம். அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஆதிநாராயண பெருமாள் நசியனூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாளை சேவிச்சுட்டுருக்கோம். இங்கேயும் வைகுண்ட ஏகாதசி அத்தனை சிறப்பாக நடைபெற்றது. தாயார் ஆண்டாள் அத்தனை அழகாக இருக்காங்க. எவ்வளோ அழகாக கிளியை கையில் வச்சுட்டு தாயார் அத்தனை அழகாக சேவை சாதிக்கிறாங்க. தாயார் இங்கு நிறைய அதிசயங்கள் நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ மனசார சேவித்து கொள்ளலாம். அடுத்தபடியாக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண வெங்கடேஷ பெருமாளை சேவிச்சிட்ருக்கோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு புஷ்பங்கி அலங்காரத்தில் இருந்தார் இல்லையா, அவருக்கு நேற்றைய தினம் கூடாரவல்லியை முன்னிட்டு ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்தது. அங்கே ரொம்ப வெகு சிறப்பாக நடந்தது. அவ்வளவு அழகாக இருந்தாங்க. தாயாரும் பெருமாளும் அத்தனை அழகாக இருக்காங்க. அப்படியே இருக்கிற இடத்துலையே நம்ம சேவிச்சுக்கலாம். இன்றைய தினம் மார்கழி சிறப்பு அலங்காரமாக ஆண்டாள் ரங்கமன்னாராக நித்திய கல்யாண வெங்கடேஷ பெருமாளும் தாயாரும் சேவை சாதிக்கிறாங்க. இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கலாம். இன்றைய பாசுரம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். நம்ம திருப்பாவை 30 சொல்ல முடியாதவங்க குறைஞ்சபட்சம் 5 திருப்பாவை சொல்லலாம். அதை சொன்னால் திருப்பாவை சொல்லிய முழு பலனும் கிட்டுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருந்தோம். அதற்கான லிங்க் பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த 5 முக்கியமான பாசுரங்களில் ஒன்றான கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அந்த பாசுரத்தை இன்றைய தினமான பாசுரத்தை அனுபவிக்கலாம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா
உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படின்னு தாயார் சொல்றாங்க. அவ்வளோ அழகாக தாயார் சொல்லிட்டாங்க. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பிள்ளைகள், எங்களுக்கு அறிவெல்லாம் கிடையாது. இப்போ அறிவுனாலெல்லாம் பெருமாளை அடைய முடியாது. இதுதான் அப்படின்னா அறிவுனால பார்த்தோம்னா அது போயிட்டே இருக்குமே தவிர அதற்கான விளக்கங்கள் தேடுனீங்கன்னா சரியான விளக்கங்கள் நமக்கு அறிவுனால கிடைக்காது. ஆனால் உன்னை பக்தியால் மட்டும்தான் அடைய முடியும். நாங்கள் பிறந்த பயன் உன்னை கொண்டாடுவதுதான். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. உனக்கும் எங்களுக்குமான இந்த உறவை என்ன செய்ய முடியாது, யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஒழிக்க முடியாது. நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள். அன்பினால உன்னை நீ வா போ அந்த மாதிரிலாம் மிகுதியான அன்பினால தான் கூப்பிட்டோம். எப்படி குழந்தைங்க முதல்ல பேச்சு வரப்போது அம்மாவை நீ வா போன்னு தான் கூப்பிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்க போங்கன்னு உறவுகளை சொல்லி அழைக்கும். அதுபோல் நீர் எங்களை என்ன செய்ய, எங்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பிழைகளை பொறுத்து கொண்டு நீர் எங்களுக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு தாயார் சொல்கிறது. அதாவது எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நாங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு அறிவு கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருமாள் நீர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பெரிய பெருமாளை கொண்டாடுறா. எங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும், நாங்கள்லாம் சிறு பிள்ளைகள், அதனால எங்களை பொறுத்துண்டு நீ ரட்சிக்கணும் சொல்கிறா. அடுத்ததாக இன்றைய பாசுரத்திற்கான ஓவிய கோலத்தை ரொம்ப அழகாக நங்கநல்லூர்லேருந்து தேஜஸ்வினி கிருஷ்ணன் அழகாக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டுருக்கோம். நன்றி தேஜஸ்வினி கிருஷ்ணன், ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அலமேலு ரங்கராஜன் மாமி இன்றைய பாசுர ஓவிய கோலத்தை வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. அத்தனை அழகாக இருக்கிறது. கிருஷ்ணர் மாடுகள் அனைத்தும் அத்தனை அழகாக இருக்கிறது. ஆண்டாள் தாயார் சேவிச்சுட்டே இருக்கிற மாதிரியா அந்த ஓவியம் பேசுகிறது. ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி அலமேலு ரங்கராஜன் மாமி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதிக்கு அம்பத்தூர்லேருந்து பத்மாவதி ராஜகோபாலன் ரொம்ப அழகாக மார்கழி கோலங்கள் பகுதி கோலத்துக்கு அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்ப நன்னா இருக்குது. நன்றி பத்மாவதி ராஜகோபாலன். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதிக்கு ராம்கோ நகர்லேருந்து ஈஸ்வரி செல்வம் அவர்கள் வரைஞ்சு அனுப்பிய கோலத்தை தான் பார்க்குறோம். பெருமாளோட சக்கரம் போல அத்தனை அழகாக இருக்கிறது கோலம். நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக நாம் உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில் இன்றைய திருப்பாவை பாசுரத்தை கேட்டு ரசிக்கலாம். வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். கூடியிருந்து குளிர்ந்தேடோ ரெம்பாவாயின்னு சொன்னா இல்லையா, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஆண்டாள் நாச்சியாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்றைய திருப்பாவை கேட்கலாம். கரவைகள் பின் சென்று கானம் சேதும் கரவைகள் பின் சென்று கானம் சே